வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பிரைடல் vlog மாதிரி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து 2 o'clock ஆயிடுச்சு. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அம்மா வந்து சுட சுட டீ போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து தூங்கவே இல்லை. ஆக்சுவலி பிரைடோட சாரீ ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை இன்னைக்கு ஈவினிங் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே டைம் போகிறதே தெரில. இப்போ லேட் ஆகிடுச்சு. பிரைடோட பிளேஸ்க்கு 3:30 இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு காலையில் வந்து ஆன் டைம் சொன்ன டைமை விட ஒரு ½ hour முன்னாடி கிளப்பி விட்டா கூட தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால இந்த டாப் வந்து இப்போது லாஸ்ட் மினிட்ல ட்ரெஸ் ஏதாவது ஒழுங்காக எடுத்து போடணுமேன்னு பார்த்தா இது எனக்கு வந்து சைஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பட் ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ டைமும் இல்லை மாற்றுறதுக்கு. நான் வந்து லைட்டாக கன்சீலர் அந்த மாதிரி போட்டுட்டு நான் கிளம்ப போகிறேன். மேக்கப் வந்து இப்போல்லாம் வந்து அடிக்கடி என்ன சொல்கிறது, லைக் புக்கிங் போகும்போது நானும் வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணும், ஒழுங்காக மேக்கப் போடணும் அப்படின்றது வந்து சந்தோஷி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பி ப்ரெசன்டபிள், பி ஆன் டைம், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கிளையண்ட்டுன்றதை விட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொன்னாங்க. அதை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒழுங்காக ப்ரெசென்டபிளாக போகலாம், பிச்சைக்காரி மாதிரி போக வேண்டாம் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால் இப்போ நான் லைட்டாக மேக்கப் போட்டு கிளம்பணும். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் தான் இருக்கும். ஸோ அதனால் பேர் வித் மீ. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளாக் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதை தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வித் தட் வித் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உங்களுக்கு என்னோட பிரைடல் பேக்கேஜ் பற்றி தெரியணும் அப்படின்னா என்னோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,999 ருபீஸ்லேருந்து இருக்குது. பேசிக்லேருந்து லைக் ஹெச்டி மேக்கப் வரைக்கும் இருக்குது. அந்த ஹெச்டி மேக்கப் இதில் வந்து நான் ஃப்ரீயாக ஆரி ப்ளவுஸ் அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸும் இருக்குது. பேசிக்காக நான் சொன்ன இல்லையா 5,999, அதுக்கும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட பிக் டே இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து யாருக்கும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே சைட்டில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து பேக் டு பேக் பிரைடல்ஸ் போயிட்டுருக்கோம். நிறைய பிரைட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸும். இவங்க வந்து ஓகே அப்படின்னு ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு vlog எடுக்கிறேன். நான் கதை பேசிகிட்டே இருக்க வேண்டாம், நான் கிளம்புறேன். நான் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி நான் காட்டுறேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபேஸ் வாஷ்க்கு டெர்மாவைவ்லேருந்து ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எஸ்எல்எஸ் சோப், ஃப்ரேக்ரன்ஸ், பேரபன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்பும் இதை யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னோட pH லெவலில் இதை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்ம்ல இருந்து விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். மேக்கப்புக்கு முன்னாடி பேஸா யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹெல்தி ஸ்கின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இல்ல எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பத்தாது அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலாக டெர்மாவைவ்ல இருந்து இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கு. இது வந்து மெயினா ட்ரை ஸ்கின்னுக்காகவே ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கிற pH லெவல இது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுலயும் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ், பேரபன்ஸ் அதெல்லாம் கிடையாது. என்னதான் ட்ரை ஸ்கின்னுக்கு இருந்தாலும் இது ரொம்ப கிரீசியா, ஸ்டிக்கியா இருக்காது. சீக்கிரமா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். ஆனாலும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஸோ என்னாச்சுன்னா அந்த டாப் வந்து ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் புக்கிங் ஃபுல்லாக ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்குமோ அப்படின்ட்டு நான் நார்மலான கம்ஃபர்டபுளான டிஷர்ட் வந்து போட்டுட்டேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு தேடுறதுக்கும் எதுவும் இல்லை. அதனால் சரி ஓகே லேட் ஆகுது அப்படின்ட்டு டாப் மட்டும் மாற்றிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்கப் வந்து இதுதான் இப்போ வந்து நான் புக்கிங்லாம் போகிறேன்னா கோ டு மேக்கப் மாதிரி. என்னோடய பேக் கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு ஹுடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன் மட்டும் மேலே யூஸ் பண்ணிவிட்டு ஐஸ்க்கு வந்து ஏதாவது பண்ணுவேன். அப்போ என்ன கண்ணு முன்னாடி இருக்கோ அந்த மாதிரி பண்ணுறது தான். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஃபுல்லாக மூஞ்செல்லாம் மூடியாச்சு. இங்கேருந்து நம்ம ஆட்டோவில் தான் போகிறோம். ஆட்டோ அந்த டைமில் கிடைக்காது அப்படின்றதுக்காக தெரிஞ்சவங்களை வந்து நைட்டே வர சொல்லிவிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோம். அப்போ அந்த டைமில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி. அதனால தான் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டாச்சு. லக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ராலி, அப்புறம் ஹேர் ஸ்டைலுக்கு தனியாக ஒரு டஃபில் பேக் வச்சுக்கிட்டேன். அண்ட் நம்மளுக்கு தண்ணி, இந்த கேமரா வைக்கிறதுக்கு என்னோடய பேக் வச்சுக்கிட்டேன். அண்ட் பிரைடோட சாரீ வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதனால் நான் அதையும் வந்து அம்மா கையில் வச்சுருந்தாங்க.
போயிருந்தாங்க. அன்னைக்கு லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நான் 2 பேக் தான் எப்பவுமே எடுத்துகிட்டு போவேன். அங்கே பிரைடோட வீட்டில் தான் நம்ம மேக் ஓவர் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு அவங்க வந்து கால் பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்னு அவங்க 2nd ஃப்ளோரோ 3rd ஃப்ளோரோ சொன்னாங்க. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் வந்து பெட்டி தூக்கிட்டே ஏறியாச்சு. நம்மளுக்கு வீக் பாடி அப்படின்றனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து நாக்கு தள்ளிருச்சு. மேலே போயிட்டு நம்ம கிட் எல்லாத்தையும் வந்து பரப்பி வச்சாச்சு மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ராஜி வராங்க. அவங்க வந்து ஆன் தி வே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க அவ்வளோ லேட் நைட் ஆமாம் லேட் நைட்டில் பைக்கில் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவங்களும் சொன்னாங்க இந்த நாயெலாம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, எங்கே கடிச்சிருமோன்னு ஒரே பயமாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல வேளை நம்ம வந்து ஆட்டோவில் போகிறோம் சேஃபாக. பிரைடுக்கு சாரியை கட்டிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிஃபோர் பிக்சர் எடுத்துகிட்டு லென்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக் ஓவர் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலனாலும் நான் நடுவில் தான் ஸ்னிப்பெட்ஸ் எடுத்திருக்கேன், அதெல்லாம் காட்டுறேன். ஓகேவா? அடடே ஆச்சரியக்குறி. அடுத்து நம்ம வந்து ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹேர் ப்ரிப்பிங் வந்து ராஜி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ஸ்டெப்ஸு அந்த மாதிரி இன்டெப்த்தாக நான் வந்து சொல்ல போகிறதில்ல. இது ஒரு ஜஸ்ட் சிம்பிளான ஒரு வ்ளாக் தான். நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரைடல் வ்ளாக்ஸ் பண்ணதில்லை. அதனால் எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது வந்து இது ட்ரையலாக இருக்கட்டும் நம்மளுக்கு. நாங்கள் வந்து எப்போயுமே ப்ரைடல் மேக் ஓவர் அதெல்லாம் போகும்போது ஃபுல்லாக கதை பேசிட்டு பின்னாடி வந்து பாட்டு போட்டுட்டு ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக, ப்ரைடுக்கும் வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எதையாவது ஒன்று பேசிட்டு சிரிக்க வச்சுட்டு இல்லைன்னா அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி. எனக்கு வாய் சும்மாவே இருக்காது, எதையாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பேன். சம்மந்தமே இருக்காது அப்படி இல்லைன்னா வந்து ஒரு எதுக்கு இது சம்மந்தமே இல்லாமல் இப்போ இதை அவள் பேசுகிறா அப்படின்றது கூட நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன். அண்ட் நான் வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஒரு இதுவும் வந்து நான் மேக்கப் போடுறது இல்லை ஸ்டெப் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு 1 hour அதுக்குள்ளே வந்து உள்ள ஹார்ட்லாம் வந்து மேலே போயிட்டு கீழே வர மாதிரி இருக்கும். லைக் மேக் ஓவர் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம டைமுக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு. இவங்க மார்னிங் 7க்குலாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேஸை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் அந்த டைமில் தான் நம்ம கேமராலேயும் மெமரி கார்டு வந்து ஃபுல் ஆகிடுச்சு. மெமரி கார்டு ஸ்பேரும் எடுத்துகிட்டு போக மறந்தாச்சு நம்ம. அதனால் அதிலேருந்து ஃபோன்லேயே கண்டினியூ பண்ணியாச்சு. நான் பேஸ் மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஹேருக்கு போயிட்டு அந்த மாதிரி வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். இவங்க வந்து ஹெச்டி மேக்கப் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு முந்தின நாள் தான் வந்து முந்தின நாளா இல்லை அதுக்கு முன்னாடி நைட்டோ வந்து மெஹந்தி வந்து வச்சுருந்தேன் நான். இந்த மாதிரி புக்கிங் பேக் டு பேக் வருது, நம்ம கையில் இப்படி வச்சா இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது க்யூட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், எனக்கும் மெஹந்தி வைக்கிறது பிடிக்கும் அப்படின்ட்டு அம்மா வந்து அந்த ஸ்டிக்கர் ஒன்று இருந்தது, அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க, அது பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயும் பேக் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயும் சும்மா வந்து போட்டிருந்தேன். ஆனால் அது அன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு டார்க் ஆகலை, அப்போ தான் நான் போட்டிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ நான் பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹேருக்கு வந்து போயாச்சு. ஃப்ரண்ட் வேரியேஷன் மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு டிக்காவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் ஹோம் பண்ணிவிட்டு க்ரௌன் ஏரியா வந்து பஃப் வைக்கலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம் எந்த மாதிரி ஃப்ரண்ட் வேரியேஷன் வேணும், ஃபுல் பஃப் வேணுமா இல்லை சென்டர் பார்ட்டிஷன் வேணுமா அந்த மாதிரி. நான் தான் வந்து டிக்கா எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்னோடய ப்ரைடல் செட்லேருந்து. ஸோ அதுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேவா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னதும் நம்ம அதில் வந்து கண்டினியூ பண்ணியாச்சு. சம்டைம்ஸ் வந்து ப்ரைடு முன்னாடியே சொல்லுவாங்க ஒரு ஹேர் ஸ்டைல் இது வேணும் அப்படின்னா, ஆனால் ஆன் ஸ்பாட் வந்து வேணாம் இது பண்ணலாமே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களோட பிக் டே. அதனால் இதுதான் வேணும் அப்படின்னு சர்டனாக சொல்ல முடியாது. அதனால் ஜஸ்ட் ட்ரையல் மாதிரி வச்சு பார்த்துட்டு எது பிடிக்குதோ அதை வந்து நம்ம பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வேரியேஷன் முடிச்சுட்டு நான் திருப்பி மேக்கப்புக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நடுவில் வந்து நான் மாறிட்டே இருப்பேன். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மேக்கப் முடிச்சுட்டு அடுத்த ஹேருக்கு போகும்போது டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா இதுவோ கஷ்டமாயிரும். அதனால் இந்த மாதிரி நடுவில் இன்பிட்வீன் இது பண்ணிட்டு போவேன். இப்போ அடுத்து நம்ம ஐலிட்ஸ் ஐ ஷேடோ அந்த இதுக்கெலாம் வந்தாச்சு.
அவங்களுக்கு வந்து ஐ மேக்கப் எப்படி வேணும்னு கேட்கும்போது, நீங்க எப்படி வேணா பண்ணிக்கோங்க. நல்லா இருந்தா ஓகே அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. ஸோ, அதனால வந்து நம்மளுக்கு வந்து எது பிரைடுக்கு வந்து அழகா இருக்குமோ, அவங்க வந்து லென்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. எது நல்லா என்ஹான்ஸ் பண்ணுமோ, அத வந்து நான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ரீல் போடும்போதும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஐ மேக்கப் வந்து நல்லாருக்கு, நல்லாருக்கு அப்படின்ட்டு. தேங்க் யூ ஸோ மச். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட ஹோல் லுக்கே. மீன் டைம் ஜடை பின்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ரைட் வந்து பூ வைக்கிறது வந்து சிம்பிளாக இந்த மல்லு பிரைட்ஸ்லாம் பூ வைப்பாங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் அதுக்கு வந்து மல்லிப்பூ வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் அவ்வளோ நேரத்தில் உட்காந்தோமே நாங்கள் 2 பேரும். அப்போ வந்து நல்லா சுகமாக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். அம்மா வந்து நடுவில் நான் வந்து டைம் சொல்லுவேன். ஏன்னா என்ன தான் கையில் வாட்ச் கட்டியிருந்தாலும் அதை வந்து நம்ம பார்க்க மாட்டோம் அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. நடுவில் அம்மா வந்து அலாரம் கிளாக் மாதிரி 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கேப்பில் நடுவில் டைம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ தட் அப்போ தான் எனக்கும் தெரியும் அடுத்து இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படி இப்படின்ட்டு. பூலாம் வச்சுட்டு ஹேர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. நம்ம லேஷஸ்லாம் வச்சுட்டு லிப்ஸ்டிக் வந்து பெயிண்டிங் இருக்குது. அதனால் அந்த ஒர்க் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இவங்களுக்கு லேஷஸ் வச்சோன்னே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இவங்க லேஷஸ் வந்து பெருசாக வேணாம், ட்ரமேட்டிக்காக ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அந்த லேஷஸ் வந்து விஸ்பியாக இருந்ததுனால ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அடுத்து லிப்ஸ் வந்து லைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து லிப் லைன் பண்ணுறதே வந்து ஒழுங்காக பண்ணேன்னா அது நல்லா பச்சையாக வந்து ஃபோட்டோஸ்லலாம் தெரியும். என்னமோ சரியில்லையே வாய் அப்படின்ட்டு. அதனால் டைம் எடுத்து நான் லைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் லிப்ஸ்டிக்லாம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு. பிந்திலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ்லாம் வந்து மாட்ட ஆரம்பிச்சாச்சு. அவங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக கோல்ட் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மலையாளி பிரைட்ஸ்லாம் வந்து லைனாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம சாரீலேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் லுக். அவங்க வந்து ஆன் டைமுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அங்கேருந்து ரிசப்ஷன் வந்து மண்டபத்தில், அங்கே போய் நம்ம சாரீ சேஞ்ச் பண்ணோம். இதுக்கடுத்து அவ்வளோதான், நம்ம வந்து சாரீலாம் திருப்பி வந்து அயன் லைட்டாக பண்ணிவிட்டு சாரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கழுத்தில் அங்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து மேக்கப் அப்ளை பண்ணிவிட்டு பொண்ணை வந்து அனுப்பி விட்டாச்சு. அனுப்பிட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மண்டபம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள்லாம் அம்மா வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. வெளியெல்லாம் போயிட்டா நம்ம வந்து ஆத்தா கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறது. அம்மா ஊட்டி விட்ருங்க அப்போ தான் உள்ளே இறங்கும், இல்லைனா இறங்காது அப்படின்ட்டு. நம்மளுக்கும் வந்து செம்ம டயர்டாக இருக்கும். நைட்டும் நம்ம தூங்கலை, ஃபுல்லாக நின்றுட்டே இருந்தோம் அப்படின்ட்டு. அதனால் சாப்பிட்டுட்டு பேகெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் ரொம்ப நேரமாக ஓலாவுக்கு வந்து வெயிட் பண்ணேன். அங்கே உள்ளே ரொம்ப இன்டீரியராக இருக்கிற மாதிரி இருந்தது. எங்கேயுமே ஆட்டோ கிடைக்கவே இல்லை. அப்புறம் வெளியே தெருவில் நடந்து வந்து அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, அங்கே போய் கேட்டால் ரொம்ப அதிகமாக ரேட்டு சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், என்ன இங்கே போகிறதுக்கு இவ்வளோ கேட்குறீங்க, இவ்வளோ நேரம் தான் காட்டுது அப்படி இப்படின்ட்டு. அவங்க ஒத்துக்கவே இல்லை. சரி ஓகே, அப்போ தான் புரிஞ்சுது அங்கே வந்து ஒரு பேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஓலா வந்து நம்ம போடக்கூடாது, நம்ம கிட்ட வந்து வாங்கணும், அந்த மாதிரி ஏதோ இருக்குது போல். அதனால தான் வந்து வரல ஓலா. அதுக்கப்புறம் இந்த ரேட்டுக்கெலாம் போக முடியாது, நம்ம திருப்பி வேறு ஏதாவது பண்ணுவோம், இல்லை போகிற வழியில் ஏதாவது ஆட்டோ கிடச்சா ஏறிக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் ஆட்டோ வந்துச்சு. அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்குற ரேட்டே ஓகேன்ட்டாங்கன்னு டபக்குன்னு ஏறி உட்காந்துட்டோம். ஆட்டோவில் போகும்போதே செம தூக்கம் எனக்கு. ஐயோ எப்பட்றா பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தது. ரூமில் போயிட்டு பிரைட் வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க, மேரேஜ்லாம் முடிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு. அங்கே ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம மேனேஜர்கிட்ட கீ கேட்டோம். இந்த மாதிரி இவங்க பிரைடோட இது வந்திருக்கோம், மேக் ஓவருக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அவங்க வந்து ரொம்ப நேரமாக லிஃப்ட்டும் வந்து வேலை செய்யலை. லிஃப்ட்டு எல்லோரும் ஏறினா லிஃப்ட்டு மூடவே மாட்டேங்குது. அது ஒரு தொல்லை. ரொம்ப நேரமாக பேகை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தோம்.
அதுக்கடுத்து ரூமில் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருந்தது, அவங்க மேரேஜ்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு. வந்துட்டு அவங்களுக்கு சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அடுத்த இன்னொரு இது வந்து இருந்தது, அதுக்குள்ளே நம்ம ஹேமை வந்து கூப்பிட்றதுக்கு போகணும் அப்படின்ட்டு. அவன் ஸ்கூலில் இருந்தான். டேடியும் தம்பியும் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. வந்துட்டு அவங்களோட பைக்கில் ஏறிட்டு ஒரு சைடு வந்து அம்மா ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, இன்னொரு பைக்கில் நானும் டேடியும் ஹேமை கூப்பிட்டு வரதுக்காக போனோம். டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அங்கே ஃபோரம் மால் கிட்ட ஹோட்டல் இருந்தது, அங்கேருந்து நம்ம திருவொற்றியூருக்கு வரணும், வேகமாக வரணும். அப்போ தான், இல்லைனா அவனுக்கு வந்து ஸ்கூல் விட்டாச்சு இன்னும் ஆள் வரலன்னா அவன் பயந்துருவான், அழுதுருவானோ அப்படின்னு வேகமாக போகணும். ஆனால் போனது வந்து ஒரு அரௌண்ட் 30 மினிட்ஸ் கிட்ட லேட் ஆகிடுச்சு. அவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் போல். அப்போ தான் அவனுக்கு அந்த அழுகெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் வாட்ச்மேன் கிட்ட ஃபோன் வாங்கி நான் டேடியோட நம்பர்லாம் போட்டு கால் பண்ணி, வரலையா, என்னை மறந்துட்டீங்க, என்னை பிக் பண்ணலையா அப்படின்னு கேட்டான். டே இதோ வந்துட்டுருக்கோண்டா, 2 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து பயந்துட்டான், நாங்கள் வந்து அவனை கூப்பிட்றதுக்கு அவனை மறந்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அவனை பிக் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அண்ட் தென் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ப்ரைடல் vlogsலாம் வந்து உங்களுக்கு போடலாமா, எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.